guys, நான் சஞ்சீவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து காம்பேக்ட் எஸ்யூவிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ காம்பேக்ட் எஸ்யூவிஸ்னா என்னென்னா சப்ஃபோமீட்டர் எஸ்யூவின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது லென்த்து வந்து 3.9 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த்தில் இருக்கிற கார் எல்லாமே நீங்கள் சப்ஃபோமீட்டர் எஸ்யூவின்னு சொல்லலாம், இல்லை காம்பேக்ட் எஸ்யூவின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ வந்து 10 காம்பேக்ட் எஸ்யூவி கார்ஸ் வந்து இப்போ இந்தியாவில் வந்து இருக்குது. ஸோ 10 காம்பேக்ட் எஸ்யூவியும் நல்லா விற்றுட்ருக்கு. ஸோ அது 10 என்னென்னா நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாருதி சுசுகி விட்டாரா பீஸா, செகண்ட் டாடா நெக்ஸான், தேர்டு ஹியூண்டை வென்யூ, ஃபோர்த் கியா சோனட், ஃபிஃப்த்து வந்து நிசான் மேக்னைட், சிக்ஸ்த் ரெனால்ட் கைகர், செவன்த் டொயோட்டா அர்பன் க்ரூசர், 8th ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட், 9th ஹோண்டா WRV அண்ட் 10th மகேந்திரா XUV 300. ஸோ இப்போ வந்து காம்பேக்ட் எஸ்யூவிலே நல்லா ஓடுற கார் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 பிளேஸ் இருக்காங்க. அது யாருன்னா மாருதி சுசுகி விட்டாரா பீஸா, டாடா நெக்ஸான், ஹியூண்டை வென்யூ. இந்த 3 கார் தான் இப்போ நல்லா விற்றுட்ருக்குது, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஹியூண்டை வென்யூவோட கம்ப்ளீட் வீடியோ தான் பார்க்க போகிறோம், கம்ப்ளீட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ப்ரைஸஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ், இன்டீரியர் எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வென்யூவோட கீ பார்த்தலாம். கீ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லாக், பூட் ஓப்பனிங், அப்புறம் வந்து அலாரம் பட்டன். அலாரம்னா இப்போ வந்து உங்கள் கார் நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறைய வென்யூ நிற்கிது, உங்களுக்கு எங்கே உங்கள் கார் கண்டுபிடிக்கணும்னு தெரியலனா இந்த பட்டன் நீங்கள் அமுத்துனீங்க, உங்கள் கார் லைட் பிளிங்கை சவுண்டு கொடுக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை நீங்கள் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கான கீ வெளியே வரும். கீ வந்து பார்த்திங்கன்னா காரில் யூஸ் கிடையாது. எதுக்கு யூஸ்னால் வந்து நீங்கள் வந்து டோர் திறந்து உள்ளே போகிறதுக்கா அன்லாக் பண்ணுறதுக்கு மொத்தம் இந்த கீ யூஸ்ஃபுல். ஸ்டார்ட் பண்ண முடியாது, பூட் ஓப்பன் பண்ண முடியாது, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. வெறும் கார் அன்லாக் பண்ணுறது மொத்தம் இந்த கீ யூஸு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து ஓப்பன் பண்ண இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஃபினிஷ் சொல்லிடுறேன். ஃபினிஷ் பார்த்திங்கன்னா ப்ரீமியம்னஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரௌனாக கொடுத்துருக்காங்க, ப்ரௌன் டிசைன் அவுட்லைனில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹியூண்டைக்கான லோகோ இங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாம் ஃபுல்லாக குரோம் அண்ட் சில்வரில் முடிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா சில்வர் ஃபுல்லாக சில்வர். ஸோ கீக்கான இதுவும் சில்வர். ஸோ இந்த ஃபினிஷ் பார்த்திங்கனாலும் சில்வர், லோகோ சில்வரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரௌன் வித் சில்வர். இந்த கீ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அப்புறம் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த லாக்கில் 2 இது கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா உங்களுக்கு லாக்குக்கு இது கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டனை உங்களுக்கு நைட் நேரத்தில் ஃபீல் ஆச்சுன்னா இது லாக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஹியூண்டை அந்தளவுக்கு சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம காரை பார்த்துடலாம். பார்க்குறது தான் கைஸ் வென்யூ. ஸோ இதோட கீ நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம்.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது டிசைனு. உங்களுக்கு ஹியூண்டாய்க்கான மேசிவாக இருக்குது இது லோகோ இந்த கிரில்ல. கீழே பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் இருக்குது. ஸோ நம்பர் பிளேட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏர் வெண்ட் பார்த்தீங்கன்னா உள்ள அப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க, டயருக்காக ஏர் வெண்ட்டு. ஸோ இப்போ நம்ம இதோட லைட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி உங்களுக்கு ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஆலோஜனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்னரிங் லேம்ப் ஆலோஜன். அதாவது என்னென்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா லெஃப்ட் சைடு லைட் எரியும், ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா ரைட் சைடு லைட் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எரியும். அது திரும்பினதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் ஃபாக் லேம்ப்பு. ஸோ இதோட ப்ளஸ் டிசைன் இந்த இடத்துலையும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதே ப்ளஸ் டிசைன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் டிசைன். இதோட இன்ஜின் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன். இதுக்கு இன்சுலேஷன் கொடுக்கல. ஸோ இது அந்தளவுக்கு இது நல்லா சவுண்டியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் டர்போ டிசிடி வேரியண்ட்டு. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் என்னென்னா 118 bhp அண்ட் 171 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதே நீங்கள் டீசலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு டீசலே டர்போ கிடைக்குது. ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் 98 bhp அண்ட் 240 Nm ஆஃப் டார்க் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணுது, விச் இஸ் சூப்பர் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ வென்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துலையும் உங்களுக்கான ஒரு டிசைன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதோட சைட் ப்ரெசன்ஸ் டயர் எல்லாமே நான் பார்த்தலாம். இப்போ டயர் பார்த்தலாம். ஸோ டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 215/60 16 inches அலாய் கொடுக்குறாங்க. ஸோ 215னா உங்களுக்கு வித்து ஜாஸ்தி, 60னா இதோட இது ஜாஸ்தி, 60னா 16 inch அலாய். உங்களுக்கு அலாயில் ரெண்டு டைப் ஆஃப் கலர் கொடுத்துருக்காங்க. ஒன்று கன் மெட்டல், இது சில்வர், இது கன் மெட்டல். ஸோ நடுவில் இந்த இடத்துல ஹியூண்டாய்க்கான லோகோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே தான் எல்லா டயருக்கும். ஸோ எம்ஆர்எஃப் டயர் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிசிடிக்கான பேட்சிங் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓவிஎம்ஸ் பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஒரு நல்ல டிசைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து க்ளோஸ்லாம் பண்ண முடியாது, உள்ளே போய் பட்டன் வச்சு தான் அமுத்த முடியும். ஸோ நான் உள்ளே போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கண்ணாடி வந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட் மிரர் ரைட் ஹேண்ட் சைட் மிரர்லையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது டோர் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா க்ரோமில் தான் ஃபுல் க்ரோம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டோர் எல்லாம் 4 பக்கமே உங்களுக்கான கீலெஸ் என்ட்ரிக்கான பட்டன் இங்கே இருக்குது, அந்த பக்கம் கிடையாது. ஸோ அப்போயே நான் கீ வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகும். நல்லா இது ஒன்று கீக்கான ஹோல்டரு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளாஸ்டிக் கிளாடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் கிளாடிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயில்ஸ் சில்வர் கலர் வித் பிளாக். ஸோ கீழேயும் உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல கலர் இருக்குது. ப்ளூ, குரோம், சில்வர், அப்புறம் பிளாஸ்டிக் கிளாடிங் எல்லாம் உங்களுக்கு நிறைய கலர் கொடுக்குது. ஸோ டயரில் டூயல் டோன் கலர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்க் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45 liters ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி அண்ட் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ ஏஐ கிளைம் பண்ணது 18.15 kmpl அண்ட் சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.25 kmpl மைலேஜ் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதோட லென்த்து வித் ஹைட்டு பார்த்தலாம். லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.9 meters ஆஃப் லென்த், அதாவது காம்பேக்ட் எஸ்யூவினாலே உங்களுக்கு அப்படி தான். ஸோ வித்து பார்த்தீங்கன்னா 1.7 meters ஆஃப் லென்த்து அண்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.6 meters ஆஃப் ஹைட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த காரில். இப்போ நம்ம இதோட பேக் ப்ரெசன்ஸ் பார்த்தலாம். ஸோ பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹியூண்டாய்க்கான லோகோ, வென்யூன்னு ஹாரிசான்டலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வென்யூன்னு சூப்பராக இருக்குது. எக்ஸ்எஸ் அப்படின்னு வேரியண்ட்டுக்கான பேட்சிங், இங்கே வந்து டர்போக்கான பேட்சிங் கொடுத்துருக்காங்க. டீசலில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிடைக்காது, மேனுவல் மட்டும்தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் 2 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி 4 கொடுப்பாங்க, இல்லை 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா பயங்கர கிளியராக சூப்பராக இருக்குது. வென்யூ ஹியூண்டாய் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல உங்களுக்கு நெட்டுக்கான டிசைன் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டார், அப்புறம் வந்து ரிவர்ஸ்க்கான லைட் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துடலாம். ஸோ டெயில் லேம்ப்லாம் உங்களுக்கு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இதில் க்ளோஸராக போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப் தெரியும்னு நினைக்கிறேன். 3Dயில் ட்ரையாங்கிள் ஷேப்பாக தெரியும். அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில் கீ கொடுத்துருக்காங்க. அதான் நீங்கள் ஒரு பட்டன் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூட் ஓப்பன் ஆயிரும். ஸோ பூட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 350 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் வருது. ஒரு காம்பேக்ட் எஸ்யூவிக்கு ஏற்ற பூட் ஸ்பேஸ் தான். இப்போ நம்ம இதோட
அலாய் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா வென்யூக்கான பேட்ச் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுதான் உங்களுக்கு அலாயில் கிடைக்கல. ஸோ வீலுக்கே இங்கே அலாயில் உங்களுக்கு கிடைக்கல. சைஸும் சின்ன சைஸ் 195, 65, 15 இன்ச்சஸ் உங்களுக்கு தராங்க. நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜ் உங்களுக்கு லேம்ப் ஒன்று உள்ளே கொடுத்துருக்காங்க. லேம்ப் வந்து நைட் நேரத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இப்போ நம்ம இந்த பூட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதை பிடிச்சி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியர் வைப்பரோ ரியர் வாஷரோ உங்களுக்கு கிடைக்காது. அதுபோல் உங்களுக்கு ரியர் டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. டீஃபாக்கான லைன்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஹை மவுண்டன் ஸ்டாப் லேம்ப் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் எல்இடியில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோடுகளாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்போர்ட்டி லுக்காக ரூஃப் ஃபைல்ஸ் அங்கே இருக்குது. சன்ரூஃப் அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா உங்களுக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்பாய்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்பாய்லர் கிடையாது. ஸோ நம்ம இதோட இன்டீரியருக்குள்ளே போய் இதோட இன்டீரியர்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நாம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம இன்டீரியருக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்யூக்கான லோகோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பேக் சீட்லேயும் உங்களுக்கு கிடைக்கிது. பேக் சீட்டில் நான் போகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து இது வந்து மிரர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரர், ரைட் ஹேண்ட் சைடு மிரர். நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு மிரர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணால் நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு மிரர் பண்ணிக்கலாம். இது பார்த்து க்ளோசிங் பட்டன். இப்போ நான் நமக்குலாம் க்ளோஸ் ஆயிரும் பாருங்களேன். ஸோ அது கூட சூப்பராக இருக்குது. இது வந்து லாக் பட்டன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ண ஒரு இது கொடுத்துருக்காங்க. வித் அன்லாக் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா அன்லாக் பட்டன். அன்லாக் ஆயிரும். லாக் கூட சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த காரில் வந்து உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் 2 ட்வீட்டர்ஸ்க்கான சவுண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆர்கேஎம்எஸ் சவுண்டு தான். ஸோ நல்லா தான் கேட்குது. மியூசிக்கில் சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கான கண்ட்ரோல். நீங்கள் டிரைவர் மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அதான் கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் சைல்ட் லாக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாட்டில்லாம் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் க்ளாத் வச்சுருக்கேன் துடைக்கிறதுக்கு. ஸோ ஏற்கனவே நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் சொல்லியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம காரோட ஸ்பீக்கர். ஸோ ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஆர்கேஎம்எஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 4 ஸ்பீக்கர் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே கிடைக்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அண்ட் ஆக்சலரேட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியூஸ் பாக்ஸ். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹூட் ஓப்பன் பண்ணுறதுக்காக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூவல் ஓப்பன் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இது பார்த்துடலாம். இது வந்து இன்ஜின் ஸ்டாப் பட்டன். உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கிடைக்கிது. இது வந்து ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு இது வந்து கண்ட்ரோல்ஸ், ஹெட்லைட்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏசி பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அது இருக்குது. ஸோ அந்த ஏசி பார்த்தீங்கன்னா அதே ஃபினிஷ் அங்கேயும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரோம் லைன் அப்படியே ரன் ஆகுது. வித் ஒரு 7 இன்ச் டச் ஸ்க்ரீன். ரொம்ப ரொம்ப ஸ்லீக்காக வேலை செய்யுது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹியூண்டாய் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இது க்ளோசிங் சவுண்ட் கூட நல்லாயிருக்கு. நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கான இதுக்கான கண்ட்ரோல்ஸ், டச் ஸ்க்ரீனுக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான வால்யூம் பட்டன். இது அமுக்குனிங்கன்னா மியூட் பண்ணிக்கலாம். ரேடியோ, மீடியானா நீங்கள் என்ன மீடியா, ப்ளூடூத், யூஎஸ்பி கனெக்ட். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி இது அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கேமரா தெரியும். ஸோ டிரைவிங் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஆப்ஷன். இது வந்து நேவிகேஷன், இது மேப்பு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஃபைல் மாற்றலாம், சாங்ஸ் மாற்றிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்சார் லைட் ஆன் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தலாம். உங்களுக்கு வந்து அனலாக் தான் கிடைக்கிது. ஸோ டேக்கோமீட்டர் கிடைக்கிது. அப்புறம் உங்களுக்கு கூல் ஆர் ஹீட், அந்த ஹீட்டுக்கான இது காமிக்குது. ஃபியூவலுக்கான இது காமிக்குது. அப்புறம் வந்து உங்களுக்கான இது ஸ்பீடோமீட்டர் உங்களுக்கு காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை,
நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் அப்பியர் ஆகும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஸ்பீடு கூட உங்களுக்கு காமிக்குது வென்யூவில். ஸோ அது கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்போவுமே நீங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே செக் பண்ணணும் நீங்கள் எதெல்லாம் டைட்டாக நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிங்களா, பூட் ஸ்பேஸ், சன்ரூஃப் எல்லாம் ஓப்பனாக இருக்கா, இல்லை உங்களுக்கு அலாரம் கொடுக்கும். அது ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் கைஸ். இப்போ நம்ம இதோட ஸ்டேரிங் வீல் பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் இல்லை, ஃபுல் ரவுண்டட் ஸ்டேரிங் வீல் கிடைக்கிது. ஆனாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலி இப்போ வர வென்யூவில் உங்களுக்கு ஒரு பேடல் ஷிஃப்டர்ஸ் அப்புறம் கட் ஸ்டேரிங் வீல் வருது. ஆக்சுவலி நான் அதோட ஃபேன் கிடையாது. ஏன்னா இந்த ஸ்டேரிங் வீலில் ஸ்போர்ட்டியாக இருக்குது, அந்த ஸ்டேரிங் வீல் ஸ்போர்ட்டியாகவே கிடையாது. பட் பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்கலாம் முன்னாடியே, அது மட்டும் Hyundai கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், இது வந்து வால்யூம்க்கான கண்ட்ரோல்ஸ், இது வந்து ஃபைல்ஸ் சர்ச்க்கான கண்ட்ரோல்ஸ், இது கால் கண்ட்ரோல்ஸ், இது மோடு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல்க்கான கண்ட்ரோல், க்ரூஸ் கண்ட்ரோல், இது வந்து க்ரூஸ் சம்திங் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபைல்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ், இது ஓகே, இது கேன்சல். இது இந்த 7 இன்ச் ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் இதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுக்குள்ளேயாவது போகணுன்னா ஓகே, கேன்சல், எது வேணால் போட்டுக்கலாம். நல்ல Hyundaiக்கான லோகோ. ஸோ உங்களுக்கு இந்த காரில் ஏர்பேக் 2 ஏர்பேக் தான், டிரைவர் ஏர்பேக் அண்ட் பேசஞ்சர் ஏர்பேக் எழுதியிருக்க ஏர்பேக்னு. ஸோ அது கூட சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மேலே பார்த்தலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வேனிட்டி கிடையாது, உங்களுக்கு அதில் இது வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேனிட்டி இருக்கான லைட்டில் வேனிட்டி மிரர் ரொம்ப பெருசாகவே கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ், கிளிக்கி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளிக்கி லைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். இது வந்து லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வாய்ஸ்க்கான கண்ட்ரோல், வாய்ஸ் கமாண்ட்க்கான கண்ட்ரோல். இது இங்கே தான் மைக் இது கேட்கும் கால் பண்ணும்போது. இது பார்த்தீங்கன்னா சன்ரூஃப்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு பேசிக் நார்மலான எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணா ஆன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மிரரில் ஆட்டோ டிரைவிங் மிரர் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா SOS உங்களுக்கு டூயிங்காக கால் பண்ணால் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ளூ லிங்க்கான கண்ட்ரோல் கூட ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ளூ லிங்க்லேயே 33 கனெக்டட் ஃபீச்சர்ஸ் கூட கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் அது. ஸோ ப்ளூ லிங்க்னாலே வென்யூ வந்து நல்ல பிளாக் பஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஹார்டான பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. கீழேயும் ஹார்ட் பிளாஸ்டிக் தான், கீழே ஹார்ட் பிளாஸ்டிக். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபோன் வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளோவ் பாக்ஸ் வந்து ஒரு கூல்டு க்ளோவ் பாக்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு DCTக்கான இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஷிஃப்ட் லாக் ரிலீஸ் PRND அப்படின்னு கொடுத்துருக்கோம். பீனா பார்க்கு, ஆர்னா ரிவர்ஸ், என்னா நியூட்ரல். டிராஃபிக்லலாம் போகிறீங்கன்னா நீங்கள் நியூட்ரலில் போட்டு நின்றுக்கலாம். ட்ரைவ்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் போட்டு போகலாம் ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு. இது வந்து மேனுவலுக்கான கண்ட்ரோல்ஸ். நீங்கள் இந்த கியரை இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேனுவலுக்காக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதோட USB சார்ஜிங் போட்டு, இது வந்து சார்ஜிங் போட்டு, இது வந்து பென்ட்ரைவ் கனெக்டுக்கான, நான் பென்ட்ரைவ் மியூசிக் கனெக்ட் பண்ணியிருக்கேன் USB போட்டு. இது ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டு. ஆனால் Hyundaiல என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு இவங்களே ஒரு இது கொடுத்துருக்காங்க, நீங்கள் மாட்டினீங்கன்னா USBக்கான இது கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கான வயர்லெஸ் சார்ஜிங் பேடிங் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்குது வயர்லெஸ் சார்ஜிங் பேடு. ஸோ இது ஒரு வாவ் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஹேண்ட் பிரேக் இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம AC கண்ட்ரோல்ஸ் பார்த்தலாம். உங்களுக்கு ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக சர்க்கிள் நாப்ஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும், ஆன் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சொல்லும் நீங்கள் எத்தனை டெம்பரேச்சர் இருக்கீங்க. இது வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். இது ஃபேன் ஸ்பீட் டிக்ரீஸ் பண்ணலாம். இது வந்து டெம்பரேச்சர் இது பண்ணிக்கலாம். ஸோ இது ஆஃப் பட்டன். இது ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த காரில் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கீழே ஏசிக்கான இதெல்லாம் வரும்ல, அது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பேக்கான ஏசி கண்ட்ரோல்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் சார்ஜிங் பேடுக்கான இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ வைக்கிறதுக்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, கீக்காகவே ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கப் ஹோல்டர் தான் ஆனால் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு ஏர் பியூரிஃபையர் கிடைக்குது. ஏர் பியூரிஃபையர் ஒரு வாவ் ஃபீச்சர்.
ஸோ உங்கள் ஏர் பியூரிஃபைனா என்னென்னா உங்கள் காலுக்கு டஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி விடும். உங்களுக்கு ஒரு கலராக வரும், ஒரு கலராக வரும். அந்த கலர் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்குள்ளே ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெதர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ டபுள் ஸ்டிச்சிங் ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன மிஸ்ஸஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்தலாம், என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோ ட்ரீமிங் IRVM இல்லை. செகண்ட் உங்களுக்கு 360 பார்க்கிங் கேமரா இல்லை. தேர்ட் வென்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை. ஃபோர்த் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் ரியர் வாஷ் வைப் கிடைக்காது. உங்களுக்கு XX ப்ளஸ் வேரியண்ட்டில் ரியர் வாஷ் வைப் அண்ட் ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது நான் பின்னாடி போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வாவ் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். வாவ் ஃபீச்சர்னால் ஃபஸ்ட்டு சன்ரூஃபு, செகண்ட் உங்களுக்கு ஏர் பியூரிஃபையர் கொடுத்துருக்காங்க, அதோட வாவ் ஃபீச்சர். தேர்ட் ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ ஃபோர்த் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பேட். ஃபிஃப்த்து ப்ளூ லிங்க் ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஹியூண்டாய் வந்து சேஃப்டிக்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டின்னு தான் நீங்கள் ஞாபகம் வருது. நம்ம வந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஃப்ரண்ட் வைப்பர் சொல்ல மாட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வைப்பர் வந்து ஆட்டோமேட்டிக் வைப்பர் கிடையாது. உங்களுக்கு ஹெட்லாம்ப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நாம் இதோட சேஃப்டி அப்புறம் இதோட கலர்ஸ்லாம் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ சேஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர்பேக் கொடுக்குறாங்க, டிரைவர் ஏர்பேக், பேசஞ்சர் ஏர்பேக். அதுவே நீங்கள் SXO போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 ஏர்பேக் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி XS ப்ளஸ் வந்து டாப் அண்ட் வேரியண்ட், XSO தான் டாப் அண்ட் வேரியண்ட். ஆனால் ஏன் வந்து XSO வந்து XS ப்ளஸ் விட சீப்பாக இருக்குன்னா, ஏன்னா XSOவில் தான் உங்களுக்கு IMT கிடைக்கிது. IMT வந்து சீப்பான ப்ரைஸில் தான் கிடைக்கும். ஸோ அதனால XSOவில் IMT கிடைக்கிது. ஸோ இப்போ வர வென்யூவில் பேடல் ஷிஃப்டர்ஸ்லாம் தராங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம். நீங்கள் XSO IMT வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இப்போ பேடல் ஷிஃப்டர்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ரியர் சென்டர் ஆம்ரெஸ்ட் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ரியர் வைப் அண்ட் வாஷ் கிடைக்கும். ரொம்ப சூப்பர். அப்புறம் வந்து அதுக்கு IMTக்குன்னே ஒரு கலர் இருக்குது. அந்த கலர் வந்து நான் கலர் சொல்லும் போது உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற சேஃப்டியில் உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கிங் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது, பவர் டோர் லாக் இருக்குது, ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் வார்னிங் கொடுத்துருக்காங்க, சைல்ட் லாக் கொடுத்துருக்காங்க, பவர் டோர் லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பவராக நீங்கள் அப்புறம் ப்ளூ லிங்க்லேயே உங்களுக்கு 33 கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வருது. ஸோ அதுவும் ரொம்ப சூப்பர். நீங்கள் உங்கள் கார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். AC கண்ட்ரோல்ஸ், டெம்பரேச்சர் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு மெசேஜ் வரும். உங்கள் கார் வந்து இப்போ வந்து யாருக்காவது கொடுத்துட்டு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே ரேடியஸ் போட்டுக்கோங்க ப்ளூ லிங்கில். ஒருவேளை அந்த கார் வந்து 10 கிலோமீட்டர் ரேடியஸ் தாண்டி போயிடுச்சு, ஒருவேளை நீங்கள் 10 கிலோமீட்டர் தான் போகணும், 10 கிலோமீட்டர் மேலே நீங்கள் ரேடியஸ் போட்டுக்கோங்க. ஒருவேளை அந்த கார் 10 கிலோமீட்டர் மேலே போச்சுன்னா உங்களுக்கு ஒரு அலாரம் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த வென்யூவில் தராங்க. அப்புறம் ஸ்பீட் அலர்ட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் 80க்கு மேலே போனீங்கன்னா ஒரு வார்னிங் கொடுப்பாங்க, அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். அதுவே நீங்கள் 120க்கு மேலே போனீங்கன்னா அலாரம் அடிச்சுட்டே இருக்கும். அப்புறம் சீட் பெல்ட் போடலன்னா நீங்கள் 20 km/h ஸ்பீடுக்கு தொட்டிங்கனாலே உங்களுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு அலாரம் அடிச்சுட்டே இருக்கும் யூஸ் பண்ண. இப்போ நம்ம இதோட ப்ரைஸஸ் பார்த்தரலாம். இதோட XS ப்ளஸ் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட் 14,25,849 ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 27,158 rupees உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் வருது. ஸோ இதோட பவர்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே நான் சொல்லிட்டேன். இப்போ நம்ம வென்யூவில் இருக்கிற கலர்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து டைஃபூன் சில்வர், ஃபியரி ரெட், போலார் ஒயிட், டெனிம் ப்ளூ தான் இந்த காரோட கலர். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வென்யூ லான்ச் பண்ணதே அந்த கலரில் தான். அப்புறம் டீப் ஃப்ராஸ்ட், டைட்டன் கிரே ஆகிய 6 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டூயல் டோன் பார்த்தீங்கன்னா டைட்டன் கிரே வித் ஃபேந்தம் பிளாக் ரூஃப், அது வந்து உங்களுக்கு டூயல் டோன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐஎம்டிக்கான கலர் இது இல்லை ஐஎம்டிக்கான கலர் வந்து டைட்டன் கிரே வித்
பிளாக் ரூஃப். அது ஸ்போர்ட்டியாக இருக்கும். அது ஐஎம்டிக்கான கலர். இப்போ வந்து போலார் ஒயிட் வித் பேந்தம் பிளாக் ரூஃப் அது கொடுத்துருக்காங்க. ஒயிட் வித் பிளாக் உங்களுக்கு மேலே வந்து ரூஃப் மட்டும் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. டியூயல் டோன் அது கூட சூப்பராக இருக்கும். ஐஎம்டி போனீங்கன்னா உங்களுக்கு டைட்டன் கிரே வரும். அந்த டியூயல் டோன் கலர் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டென்ஷனர் எனேபிள் 3 சீட் பெல்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே எக்ஸஸ் ஓவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு அண்ட் கர்டன் ஏர்பேக்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது ஒரு ஃபீச்சர் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம பேக் சீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா வென்யூக்கான பேட்சிங் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதோட பேக் சீட்டில் போய் உட்காரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏசி கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேகசின் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க வித் சீட் பெல்ட்ஸ். உங்களுக்கு மிடில் பேசஞ்சருக்குன்னு தனி சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து 1.7 மீட்டர்ஸ் ஆஃப் வித் இருக்கிறதுனால உங்களுக்கு 3 அடல்ட்ஸ்க்கு இந்த கார் செட் ஆகாது. ஏன்னா இதோட காம்படிஷன் நெக்ஸான்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்து ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கான இதான் பேக் டோரு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் இருக்குது. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீல் மவுண்ட் இருக்குது. அது ஒரு ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீல் மவுண்ட் உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து குளோபல் என்கேப் ரேட்டிங்கில் வென்யூ வந்து 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ 4 ஸ்டாரும் பில்ட் குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. ஸோ ஹியூண்டை வந்து பில்ட் குவாலிட்டியில் ஓகேவாக தான் பண்ணுவாங்க. இப்போ வந்து பேக் சீட்டோட எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் அந்தளவுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்கும், அடல்ட்டுக்கு ஸ்பேஸ் இருக்கும். பட் அடல்ட்டுக்கு ஒரு அண்டத்தை சப்போர்ட்டு அப்புறம் 6 ஃபீட் டாலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களால் இங்கே உட்கார முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஸ்லோப்பிங் ரூஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே உங்களுக்கு ஹெட் ரூம்க்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஸ்கூப்ட் அப் சீட்டில் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ உங்களுக்கு லெக் ரூம் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். அண்டத்தை சப்போர்ட் உங்களுக்கு இருக்காது அந்தளவுக்கு அடல்ட்டுக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டோர் லூஸ் ஆச்சுன்னா லைட் எரியும். ஸோ இது லைட் ஆஃப் பண்ணிக்கலாம், லைட் எரியும் இது. ஸோ உங்களுக்கு ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஹூக் உங்களுக்கு கிடைக்கிது, அந்த பக்கம் உங்களுக்கு ஹூக் கிடைக்கல. ஸோ டிரைவர் சீட்டில் ஹூக் இருக்குது, ஆனால் இது ஹேண்டில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு அந்த டிரைவர் சீட்டில் உங்களுக்கு ஹேண்டில் கிடையாது. உங்களுக்கு வேனிட்டி மிரர் கூட அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டோரேஜ் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு விண்டோக்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, பவர் விண்டோக்கான கண்ட்ரோல். இங்கே பார்த்தீங்கன்னா லாக், இப்படி பண்ணிங்கன்னா லாக் ஆகும், இப்படி பண்ணிங்கன்னா அன்லாக் ஆகும். உங்களுக்கு ஆம்ரஸ் கிடைக்காது. மிடில் ஹெட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு அந்த லேம்ப் தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ வென்யூவோட ஃபுல் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதோட சேஃப்டி என்ன, இதோட ப்ரைஸஸ் என்ன, சர்வீஸ் காஸ்ட், இதை பற்றி ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பாய் கைஸ்.